சிவாய் நம. திருச்சிற்றம்பலம். நொண்டா ஒன் சுடரே நுணையே நினைந்திருந்தேன், வைத்தாய் போய் அறியாய் மனமே புகுண்டு நின்ற சிந்தாய் எந்தை பிரான் திருமேற்றலி உரையும் எந்தாய் உன் அயலால் இனி ஏத்த மாட்டேனே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நம் தமிழ் இலக்கிய ஆராய்ச்சி மையம் சிங்கப்பூர் மற்றும் ஐயாரப்பர் திருமுறை மன்றம் திருவையாறு இணைந்து நடத்தும் மன்னிய சிவஞான் மொழி தருமாற்றம் 11ஆம் திருமுறை கருத்தரங்கத்தின் 27வது சித்திரலக்கிய சிந்தனைக்குள் செல்லவிருக்கிறோம். இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். பட்டினட்டு பிள்ளையார் திரு கழுமல மும்மணி கோவையை நமக்கு பொருளோடு எடுத்து சொல்ல வருகை தந்திருப்பவர் சிவத்திரு விக்னேஷ் அண்ணா அவர்கள். புத்தகங்கள் வாசிப்பதுதான் பொழுதுபோக்கு. படிப்போடு திரை இசை பாடல்களை பாடியும் நாடகங்களில் நடித்தும் பரிசுகள் பள்ளியில் பெற்றதுதான் இவரின் உள்ளிருக்கும் கலைஞானத்தை கண்டறிய உதவியது. கற்பித்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் விருப்பமான மாணவனாக திகழ்ந்தது மட்டுமல்லாமல் அவரோடு பயணிக்கும் எங்களுக்கும் பிடிக்கும் விதமாக மென்மையாக இருப்பவர். சென்னையில் பொறியியல் படித்து முடித்து தற்போது சேவை பொறியாளராக ஒரு புகழ்பெற்ற தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தாலும் பெருமாளின் கருணையால் ஆட்கொள்ளப்பட்டு பண்பயிலும் மாணவனாக குருவாம் முனைவர் கோப நல்ல சிவம் ஐயாவிடம் கற்றுக்கொண்டு வருகிறார். அண்ணா அவர்கள் வளரும் ஓடுவார். அருமையாக பாடக்கூடியவர். பெருமான் புகழை பாடுவதில் மட்டுமே கவனம் செலுத்துபவர். இப்போது அண்ணாவை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். திருச்சிற்றம்பலம். நால்வர் துதி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வண் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திரு தாழ் போற்றி. எல்லாம் வல்ல விநாயகர் பெருமானின் திருவடிகளை வணங்கி இப்பொழிவில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை களைந்து இந்த பொழிவு நல்ல விதத்தில் அமைய மனமாற வேண்டிக் கொள்கிறேன். இந்த மன்னிய சிவஞான் மொழி தரும் மாற்றம் எனும் தலைப்பினை கொண்ட 11ஆம் திருமுறை கருத்தரங்கத்தில் பல கவிஞர்களும் புலவர்களும் அறிஞர்களும் அடியார்களும் வீற்றிருக்கும் இச்சபையிலே தகுதியே இல்லாத சிற்றறிவு உடைய இந்த எளியனுக்கும் வாய்ப்பு தந்தமைக்கு நம் தமிழ் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையத்தை சேர்ந்த திருமதி சிவ லாவண்யா அருள் அவர்களுக்கும், திருவையாறு ஐயாரப்பர் அடியனுக்கு பண்ணின் குருவாக அமைத்து தந்த ஐயாரப்பர் திருமுறை மன்றத்தின் தொண்டராக விளங்கும் முனைவர் கோப நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும் எனது முதற்க நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இணையத்தின் வாயிலாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அடியார்களின் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி அடியனுக்கு தந்த தலைப்பான பட்டினத்து அடிகளின் திரு கழுமல மும்மணி கோவை பற்றி சிந்திப்பதற்கு மேற்கொள்கிறேன். யார் இந்த பட்டினத்து அடிகள்? பட்டினத்து அடிகள் எனும் பெயருடன் 10ஆம் நூற்றாண்டு, 14ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டுகளில் புலவர்கள் வாழ்ந்து வந்துள்ளனர். அதில் இந்த திருமுறை பட்டினத்தார் என்பவர் 10ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வாழ்ந்ததாக அறியப்படுகிறது. இவரது புகார் பட்டினம் எனும் ஊர் பெரிய பட்டணம் என அழைக்கப்பட்டதால் பட்டினத்து அடிகள் என்று அழைக்கப்படுகிறார். திருக்கழுமலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சீர்காழி தலத்தை திருக்கழுமலம் என்று அழைப்பதுண்டு. அது 12 பெயர்களில் ஒன்றான சீர்காழி தலத்திற்கான ஒரு பெயர் திருக்கழுமலம். மும்மணி கோவை அப்படின்னா, இந்த சிற்றிலக்கியத்துல 3 வகையான பாக்கள் எடுத்து கையாளப்பட்டுள்ளது. அது அகவல் பா, வெண்பா மற்றும் கட்டளை கலித்துறை. இந்த 3 வகையான பாக்களை உள்ளடக்கிய சிற்றிலக்கியம் என்பதால் இதன் பெயர் மும்மணி. மும்மணி கோவை என்பது மொத்தம் 30 பாடல்களை கொண்டது. இதில் நமக்கு எடுத்திருப்பது 12 பாடல்கள் மட்டுமே.
இப்பொழுது நாம் பதியத்திற்குள் பாடலுக்கு செல்லலாம். முதல் பாடல் திருவடற் பவள பெருவரை மணந்த. இப்படி தொடங்கும் இப்பாடல் எதை குறிப்பிடுகிறது என்றால் கழுமலத்தின் சிறப்பை குறிப்பிடுகிறது. இறைவன் யாருக்கு எப்போது எங்கே அருள் செய்தார் என்று தெளிவாக விளக்கும் பாடல். அதோடு காழி பிள்ளையாராகிய ஞானசம்பந்த பெருமானுக்கு எப்படி அருள் செய்தான் அப்படிங்கிறத இந்த பாடல்ல அவர் விவரிக்கிறாரு. இதுல நம்ம இப்படி கொடுத்திருக்க பாடலை அடியன் இப்படி மாத்திருக்கேன். அதாவது எளிமையாக புரியும் வண்ணம் இதை இப்படி மாத்திருக்கேன். ஏன்னா படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், அதே நேரத்துல ஈஸியாகவும் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. சோ அந்த பாடல்ல இனிது வீற்றிருந்து அப்படின்றத தொடங்கும். இனிது வீற்றிருந்து அப்படின்னு சொல்லு. இனிது வீற்றிருந்தா எங்க வீற்றிருந்தாரு அப்படின்னா ஊழிக்காலத்துல. அது என்ன ஊழிக்காலம், அது என்ன காலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாகர் நாடு மீமிசை மிதந்து. நாகர் நாடு என்பது பாதாள உலகம், அது மீமிசை மிதந்துனா மேல வந்துருச்சான். மீமிசை உலகம் கீழ் முதல் தாழ்ந்துங்கு. மீமிசை உலகம்னா வானுலகம், அது கீழே தாழ்ந்து வந்துருச்சான். அப்போ பாதாள உலகம் மேலுலகம் இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து மண்ணுலகத்துல ஒன்றாக குன்றா வெள்ளத்து. மண்ணுலகம் விண்ணுலகம் அப்படின்னு தனித்தனியா பிரிக்க முடியாதபடி ஒன்றாக இணைஞ்சிச்சான். அப்போ குன்றா வெள்ளத்து. அப்படி ஊழிக்காலம் வந்த வேளையில வந்த குன்றா வெள்ளத்து, அதிகமான வெள்ளத்துல 3 உலகுக்கும் கலைக்கண்ணாகி, கலைக்கண்ணா பற்றுக்கோடு அப்படின்னு சொல்லலாம், ஆதரவு, காப்பான் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த 3 உலகத்தையும் காப்பதற்காக உருவான அந்த காப்பதற்காக பெருமான் இருந்த தலம் கழுமலம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் கழுமலத்தினுடைய சிறப்பு. அந்த முதல் இல் காலம் அப்படிங்கிறது காலம்ங்கிறதே இல்ல, முதல் இல் காலம் அதாவது அனாதி காலம் அப்படின்னு சொல்றாங்க. திருவடற் பவள பெருவரை மணந்த. அப்படி அங்க கழுமலத்துல அந்த ஊழி காலத்துல உலகமே இல்லாம அனாதி காலமான போது கழுமலத்துல சாமி உட்கார்ந்து இருந்தாராம். எப்படி உட்கார்ந்து இருந்தார் அப்படின்னா அது அடுத்ததுல திருவடற் பவள பெருவரை மணந்த மரகத வள்ளி போல. அதாவது பவள மலையில மரகத கொடி அப்படியே படர்ந்து இருந்த மாதிரி அவருக்கு தெரிஞ்சுதான். அம்மாவும் அப்பாவும் உமையம்மை ஒரு கூறா கொண்டிருந்த அவருடைய கோலம் ஒரு பாகமாக கொண்டிருந்த கோலம் அவருக்கு பவள மலையில மரகத கொடி படர்ந்த மாதிரி இருந்ததுதான். ஒரு கூறு இமய செல்வி பிரியாத விளங்க சொல்லிட்டோம். பாய்திரை பறவை மீமிசை முகிழ்த்த. பாய்திரை பறவைனா கடல். அந்த கடல்ல மீமிசை முகிழ்த்த எது, அந்த கடல் மேல முகிழ்த்த அப்படின்னா அரும்புதல். பரிதி எது, சூரியன். அலை கதிர் தெரியாத 1000 தொகுத்த. அந்த மாதிரி கடல்ல சூரியன் உதிக்கிற அந்த வேளையில அந்த அலை கதிர் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒன்று திரண்டு தொகுத்த வரன்முறை அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான ஒரு ஒளியோட மலர் மிசை இருந்தன. அந்த மலர் மேல இருந்தாராம். எப்போ ஊழி காலத்துல. கதிர் விடு நின்முகம் காண்தரும் காண்தரும். அந்த மாதிரி ஒளி வீசுற அந்த கதிர் முகம், கதிர் விடுகிற உன்னுடைய முகத்தை பார்க்க பார்க்க அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி. முதிரா இளமுறை முற்றா கொழுந்தின் அப்படின்னா அம்மா முதிராத இளமையான தனங்களை கொண்ட முற்றா கொழுந்து உமையம்மை. திருமுகத்தாமரை செவ்வியின் மலர. அம்மா அவங்களுடைய முகம் தாமரை போல அழகோட மலர்ந்திருக்கான். நின் தையல் வானுதல் தெய்வ சிறுபிறை இளநிலா காண்தரும் அப்படின்னா நின் தையல் அம்மா வான் முதல் அப்படின்னா ஒளி பொருந்திய நெற்றி, தெய்வ சிறுபுரை அவன் மேல இருந்த சிறுபுரையை இளநிலா காண்கிறோம். அந்த மாதிரி அம்மா தலையில இருக்கிற அந்த இளநிலாவை பார்க்கும்போது அந்த ஒளியோடு புணர்ந்த, அந்த நிலா ஒளியோடு புணர்ந்த நின் செவ்வாய் குமுதம். அதாவது அது வெள்ளை, செவ்வாய்ங்கிறது சிவந்த வாய். குமுதம் அப்படின்னா நார்மலா குமுதம்ங்கிறது இந்த ஆம்பல் மலர் வெள்ளை கலர்ல இருக்கும். அந்த வெள்ளையோட இந்த சிவப்பு சேரும்போது அது ஒரு ரோஸ் கலர்ல மாறும்ல, அது மாதிரி. செவ்வி செய்ய அழகுடன் செய்ய நின் செங்கை கமலம் மங்கை அமிர்த கலசம் வனமுலை அமைவின் இயந்த. அதாவது உன்னுடைய சிவந்த கைகள், தாமரை போன்ற கைகள், மங்கையினுடைய அம்மாவுடைய அமிர்த கலசம் போன்ற அழகிய தனங்களை பொருத்தமாக ஏந்தியபடி நின் பொலிவினோடு, அந்த பொலிவோடு மலைமகள், அந்த காட்சியில மலைமகள் தனது குவளை நயன மலர அப்படின்னா தன்னுடைய குவளை போன்ற கண்கள் மலர்ந்திருக்கான். அந்த பொலிவோட அம்மாவோட கண் அப்படியே நல்லா பிரைட்டா விரிஞ்ச மாதிரி இருக்கான். மறையோர் கழுமலன் நின்று பொலிய. அதாவது அங்க வானவர்கள் எல்லாம் அந்த இடத்துல கழுமலன் நின்று பொலிய நின்று வணங்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல அப்படி அருள் கொடுத்த இடத்துல தாதையோடு வந்த வேதிய சிறுவன், அப்பாவோட வந்த வேதிய சிறுவன் யாரு? நம்ம ஞானசம்பந்த பிள்ளையார், காழி பிள்ளையார். தளநடை பருவத்து வளர்பசி வருத்த. அப்பா குடிக்க போனாரு,
உள்ள ஜபம் பண்ணிட்டு இருக்காரு, தண்ணிக்குள்ள மூழ்கி. பையனுக்கு பசிக்குது, வளர் பசி வருத்த. அண்ணாயோ என்று அழைப்ப முன்னின்று, அதாவது அம்மா அப்படின்னு கூப்பிட்டாராம். சேக்கிலார் வந்து அம்மா, அம்மே, அப்பான்னு கூப்பிட்டாதான் சொல்லுவாங்க. இங்க வந்து இவர் அம்மாவை மட்டும் கூப்பிட்டதா சொல்றாரு. என்று அழைப்ப முன்னின்று, முன்னாடி வந்து அம்மா வந்துட்டாங்களாம். வந்து ஞான போனகத்து, போனகத்துனா உணவு, ஞானத்தை போனமா உணவாக அருள் அட்டி குலைத்த. அருள்னா இந்த இடத்துல முளைப்பால், முளைப்பால்ல ஞானத்தை அட்டினா கலக்கிறது, கலந்து குழைத்த. ஆனா திரளை, அந்த தெவிட்டாத கெடாத திரளைனா உருண்டை, அவன் வயின் அருளர், அதை எடுத்து அம்மா கொடுத்தாங்களாம். அந்தணன் முனிந்து யாரென வினவ, யாரென தந்தார் யாரென, அப்பா வந்து யாருப்பா அவனுக்கு இந்த மாதிரி பால் கொடுத்தது அப்படின்னு கேட்டதுக்கு அவனை காட்டுவன். யாரை காட்டுவான்? அப்பா அவனை பாருங்க அப்படின்னு அவனை காட்டுவன். அப்ப வானார் தோடுடைய செவியன் என்றும் பீடுடைய பெம்மான் என்றும். தோடுடைய செவியன், அவருக்கு வந்து தோடுல, அவர் மானத்துல இருந்து வந்தார்பா, அவர் காதுல தோடு இருந்தது. தோடுடைய செவியன், பீடுடைய பெம்மான், பீடுனா பெருமையுடைய பெம்மான் என்றும் கையில் சுட்டி காட்ட, ஐய நீ வெளிப்பட்டு அருளினே ஆங்கே, அப்படி நீ வெளிப்பட்டு அருளினே ஆங்கே. இது வந்து வியாழ குறிஞ்சிக்கிற பண்ணுல சௌராஷ்டிரங்கிற ராகத்துல ஒரு தடவை பாடி பார்த்துடலாம். திருச்சிற்றம்பலம். திருவளர்பவள பெருவரை மணந்த மரகதவல்லி போல ஒரு கூறு இமய செல்வி பிரியாது விளங்க பாய்திரை பறவை மீமிசை மூகிழ்த்த அலைகதிர் பரிதி ஆயிரம் தொகுத்த வரன்முறை திரியாது மலர்மிசை இருந்தன கதிர்விடு நின்முகம் காண்தொரும் முதிராயிழ மூலை முற்றா கொழுந்தின் திருமுகத்தாமரை செவ்வியின் மலர நின் தையல்வானுதல் தெய்வ சிறு பிறை இளநிலா காண்தோறும் ஒளியொடும் புணர்ந்த நின் செவ்வாய் குமுதம் செவ்வி செய்ய நின் செங்கை கமலம் மங்கை வனமுலை அமிர்த கலசம் அமைவின் ஏந்த மலை மகள் தனாது நயன பூவளை நின் பொலிவினோடு மலர மறையோர் கழுமல நெறி நின்று போலிய நாகர் நாடு நிமிசை மீதந்து நிமிசை உலகம் கீழ் முதல் தாழ்ந்திங்கு ஒன்றா வந்த குன்றா வெள்ளத்து உலகம் மூன்றுக்கும் களை கண்ணாகி முதல் காலம் இனிது வீற்றிருந்து ஒளி தாதையோடு வந்த வேதிய சிறுவன் தளர் நடை பருவத்து பளர்பசி வருத அண்ணாயோ என்று அழைப்ப முன் நின்று ஞான போனகத்து அருளட்டி குழைத்த ஆனா திரளை அவன் பயனருள அந்தணன் முனிந்து தந்தார் யாரென அவனை காட்டுவன் அப்பவானார் தோடுடைய செவியன். தோடுடைய செவியன் என்றும் பீடுடைய பெம்மான் என்றும் கையில் சுட்டி காட்ட ஐயனி வெளிப்பட்டு அருளினையாங்கே. திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல். சரிப்பா, அப்படிப்பட்ட கழுமலத்துல இருக்கிற கடவுள் வந்து எப்படிப்பட்டவர்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான பாடல் அடுத்த பாடல். அதாவது அந்த புகழி நாதன் வந்து இருள் புகுதும் கண்டத்தான், அந்த புகழி நாதனை அப்பா இருள் புகுதும் கண்டத்தானே நீலகண்டனே என்று வேற வேற பேரில் சொல்லி நம்ம அவரை பாடணும்னா அந்த காதலித்து கைதொழுவார் அப்படின்னு சொல்லிருக்காருல்ல. அதாவது காதலித்து கைதொழுவாருக்கு அவர் எப்படி இருக்காராம்? அருளின் கடலா இருக்காராம், அன்பென்னும் ஆறா இருக்காராம்,
பொருளின் திரள். பொருள்னா இங்க ஞானம், இங்க ஞானத்தினுடைய திரளா இருக்காராம். திருவண்ணாமலை பதிகத்துல ஞானசம்பந்த பெருமான் ஒரு பதிகத்துல சொல்லுவாரு, ஞான திரளாய் நின்ற பெருமான் அப்படின்னு சொல்லுவாரு. அது இந்த பொருள் பாடலோட ஒத்து வருது. அண்டத்தார் தாம் ஆர் அதற்கு. அண்டத்தார் தாம் அப்படின்னு நீ தனியா பிரிச்சு ஆர் அதற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்டத்தார் தாம்னா தேவர்கள். அதாவது பா நீ எல்லாம் மனுஷ பிறவி, நான்லாம் தேவர், உங்களுக்கு முன்னாடி நாங்க தான் ஃபர்ஸ்ட் போனோம் அப்படின்னு அவர் சொன்னாங்கன்னா, அப்படி அதுக்கெல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டார் கருமலநாதர். அவர் வந்து அந்த மாதிரி எல்லாம் அவர்கிட்ட உரிமை எடுத்துக்க முடியாதான். அண்டத்தார் தாம் ஆர் அதற்கு, அவங்களுக்கு என்ன உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது அப்படின்ற பொருளை எடுத்துக்கலாம். அண்டத்தார் தனியா தாம் ஆர் அதற்கு அப்படின்னு எடுத்தோம்னா, நம்ம அண்டத்துல இருக்கிறோம், அவருடைய பெருமையை அளவிட்டு சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரியும் இந்த பாடல் எடுத்துக்கலாம். இந்த பாடலை வந்து நம்ம நட்டராக பண்ணல, பந்துவராளி ராகத்துல ஒரு தடவை பாடிடலாம். திருச்சிற்றம்பலம். அருளின் கடலடியேன் அன்பென்னும் ஆறு, அருளின் கடலடியேன் அன்பென்னும் ஆறு, பொருளின் திரள் புகழி நாதன் இருள் புகுதும் கண்டத்தான், பொருளின் திரள் புகழி நாதன் இருள் புகுதும் கண்டத்தான், என்பாரை காதலித்து கை தொழுவாக்கு, என்பாரை காதலித்து கை தொழுவாக்கு, அண்டத்தார் தாமாரதற்கு, அண்டத்தார் தாம் ஆரதற்கு, தாம் ஆர் அதற்கு, தாம் ஆரதற்கு. சரி, இந்த பாடல் இனிதே நிறைவடைந்தது. இப்போ அடுத்த பாடல்ல அவருடைய பெருமையை பத்தி பதிவு பண்றாரு. முதல்ல வந்து அவரு தன்னை தொழும் அடியார்களுக்கு அவர் வந்து எப்படி இருக்கிறாரு அப்படின்றத பார்த்தோம். இப்போ வந்து தன்னுடைய கழுமல நாதனுடைய பெருமை என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அந்த அடுத்த பாடல்ல அவர் சொல்றாரு. எந்தை புகழிப்பிரான் நடுவாய் நிறைந்த பூரணன், அனைத்து உலகங்களுக்கும் நடுவா பொதுவா இருக்கிற பூரணன் அவன். யாரு? கழுமலநாதன். ஆரணம் நான்கிற்கும் அப்பால் அவன், நான் 4 வேதங்களையும் கரைச்சு குடிச்சவன், அதனால எனக்கு சாமியை பத்தி நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ற யாரா இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி புரியாத விளக்கத்தோட புரியாத பொருளோட நிக்கிறவர் அவரு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அரிய துணிந்த நாரணன் நான்முகனுக்கு அறியான், நான் தான் பெரியவன் அப்படின்னு 2 பேருமே சண்டை போட்டப்போ அழலா உருவாகி என்ன கொஞ்சம் பாருங்கப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி. அப்புறம் நான்முகனும் நாரணனும் சரி நீங்க அடியை தேடுங்க நான் முடிய தேடுறேன் அப்படின்னு அவங்க கிளம்புனப்போ கடைசியில தோல்வியை தான் கண்டுவாங்க. அப்படிப்பட்ட நான்முகனுக்கு அறியான் அப்படின்னு சொல்றாரு. பொழில் அத்தனைக்கும் காரணன், பொழில்னா உலகம், உலகம் அத்தனைக்கும் காரணமானவன் வந்தான்ப்பா, உலகத்தை உருவாக்கினவன் வந்தான். அந்த கரணம் கிடந்த கருப்பொருளே. இந்த கரணம்ங்கிறது மனம், இந்த மனத்துல இருக்கிற உட்கருவிகள்னு சொல்லுவாங்க. அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு இதுல 4 விதமான விஷயங்களும் கலந்த இந்த மனத்துல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதையும் தாண்டின கருப்பொருளா சாமி இருக்கான் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. இந்த பாடலுடைய பண்ணு நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, தக்கேசில எடுத்து காம்போதியில பாடிடலாம். திருச்சிற்றம்பலம். ஆரணம் நான்கிற்கும் அப்பால் அவன் அறிய துணிந்த நாரணன் நான்முகனுக்கு அறியான் நடுவாய் நிறைந்த பூரணன் எந்தை புகழி பீரான் போழில் அத்தனைக்கும் காரணன் அந்த கரணன் கடந்த கருப்பொருளே, காரணன் அந்த கரணன் கடந்த கருப்பொருளே. சரி, 3வது பாடல் நிறைவு.
அடுத்து 4வது பாடல்ல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து பாடல். இந்த பாடல்ல இப்போ என்னப்பா சொல்ற, இப்போ காரணம் கடந்த கருப்பொருள்ன்ற, கரணம் கடந்த கருப்பொருள், அதாவது மனசையும் தாண்டி இருக்கான், மனசால நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கான்ற. அப்போ அப்படிப்பட்ட இறைவனை வந்து என் மனசுல உரைக்க வைக்கிறதுக்கு நான் என்னப்பா பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்போம். அதுக்கு வந்து அவர் பதில் சொல்றாரு, நான் இப்படித்தான்ப்பா என் மனசை பக்குவப்படுத்தி பதப்படுத்தி இறைவனை உரைவதற்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு நான் பண்ணியிருந்தேன், அதை என்னன்னு சொல்றேன் கேட்டுக்கப்பா அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்மள மாதிரி ஒருத்தர் தான். அதனால அவர் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த வரியை தான் நான் அடியே செலக்ட் பண்ணியிருக்கேன். பாழறை உனக்கு பள்ளி அறையாக்கி. பாழறை அப்படின்னா என்னது, எதை பாழறைன்னு சொல்றாரு அப்படின்னா நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய சிந்தனையை சொல்றாரு. அந்த பாடறையை உனக்கு பள்ளியறை ஆக்கியிருக்கேன். எப்படி பள்ளியறை ஆக்கினேன் அப்படின்றதெல்லாம் வரிசையா வரும் பின்னாடி. நொய்ய, அதாவது பயனில்லாத கீழ்மையில் கிடந்து தொடர்ந்து கிடந்த என் சிந்தை, ஒண்ணுத்துக்கு உதவாததா சிந்திச்சு என்னுடைய சிந்தையை அது எப்படி இருந்தது, எப்பயில இருந்தது அப்படின்னா, நான் கருமுதல் தொடங்கின நாள்ல இருந்தே இருக்குப்பா. அந்த மாதிரிதான் நான் சிந்திச்சுட்டே இருக்கேன். ஒண்ணுத்துக்கும் பயன் இல்லாம கருமுதல் தொடங்கி பெருநாள் எல்லாம், பெருநாள்னா வாழ்நாள் எல்லாம், காமம் வெகுளி கழிப்பெரும் பொய்யனும். அதாவது காமம்ங்கிறது ஆசை, வெகுளிங்கிறது கோபம். இந்த மாதிரி உட்கருவிகளோட உழண்டுட்டுக்கிட்டு பொய்யனும் தூய்மையில். அது என்னடா பொய்யனும் தூய்மைன்னா என்னடா அப்படின்னா, நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம், அவன் சொல்றது சுத்த போயிடா அப்படின்னு. அந்த மாதிரி குப்பை தொலைவின்றி கிடந்தது. அந்த குப்பை எந்த குப்பை, காமம் வெகுளிங்கிற குப்பை தொலைவின்றி கிடந்ததை, அதாவது இன்னும் போகாம அது மனசுலயே இருந்தது எல்லாத்தையும் என்ன பண்ண, அரிதின்னா கண்டு பார்த்தேன், இகழ்ந்து பிடிக்கல, என்ன பண்ண, போக்கி தூக்கி தூர போட்டேன். அப்புறம் பொருதிரன் மையிருள் நிறத்து மதனுடை அப்படின்னா, அந்த மையினா அறியாமை, அந்த அறியாமையினால நமக்கு வர்றது இருள். அந்த இருளை உருவப்படுத்துறாரு. அந்த அறியாமையினால நமக்கு என்ன கிடைக்கும்னா, அகங்காரம் வரும், மதம், செருக்கு அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த அறியாமையினால வர்றது அது மதன் உடை. அடுசினத்து ஐவகை கடாவும். ஐவகை கடான்னா வேற ஒண்ணும் இல்லை, ஐம்பொறிகள் தான். அந்த ஐம்புலங்களால நம்ம படுற அவஸ்தை இருக்கு, தாங்க முடியாத அவஸ்தை. அது நம்மள மனசை வந்து ஒரு இடத்துல நிலையா நிக்க வைக்காது, அதுவே தான் வேலையை செய்யும். அது சினந்துருச்சுன்னா எப்படி இருக்கும், கோபமா அது தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சுன்னா அந்த மாதிரி இருந்த ஐவகை கடாவையும் என்ன பண்ணிருக்காரு, யாப்பவிழ் தகற்றி. யாப்புனா கட்டுதல், அவிழ்த்து நான் அகற்றிட்டேன், அதையும் தொலைச்சு தலைமுடிக்கிட்டேன். அப்புறம் அன்பு கொடு மெழுகி, அன்பால மெழுகி அருள் விளக்கேற்றி. அப்பாடா சாமி விளக்கேற்றி வச்சுட்டேன், துன்ப இருளை திறந்து, எனக்கு துன்ப இருள் போயிடுச்சு. முன்புறம், அதுக்கு முன்னாடி என்ன பண்ண, அப்புறம் மெய்யனும் விதானம் விதிரித்து. விதானம்னா அலங்கார துணி, மெய்னா வாய்மை. நான் வாய்மைங்கிற உண்மையை பிடிச்சுக்கிட்டு அதை நான் அலங்கார துணியா விரிச்சு, சிந்தை தாமரை செழுமலர் பூந்தவிசு. சிந்தைனா என்னுடைய சிந்தை வந்து தாமரை மலர். அந்த தாமரை மலர்ல பூந்த அவிசு அப்படின்னா ஆசனம், அவிசுனா ஆசனம். அந்த இடத்துல எந்தை நீ இருக்க இட்டன, நீ வந்து உட்காரணும்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்ப்பா அப்படின்றாரு. அப்புறம் இந்த நெடுநில வளாகமும் அதிர்கடும், இது ஊழி காலத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்துறாரு. இந்த நெடுநில வளாகமும் இந்த நீண்ட நெடிய உலகமும் அடுகதிர் வானமும். மண்ணுலகத்தை சொல்றாரு. அடுகதிர் வானம்னா, அடுகதிர்னா சுடுகதிர், வானுலகம் ஒளிமயமானது. அந்த அடைய அப்படின்னா ரெண்டுமே ஒன்னா சேர்ந்துருச்சான், மண்ணுலகம் விண்ணுலகம். பரந்த ஆதி வெள்ளத்து இருசுடர் நுரையென சிதறி மிதப்ப. பரந்த ஆதி வெள்ளத்து மறுபடியும் ஊழி வெள்ளம் பெருகி வருது, அதுல இரு சுடரான். என்ன இரு சுடர் அப்படின்னா சந்திரன் சூரியன். நுரையென சிதறி மிதப்ப, நுரை மாதிரி சிதறி மிதக்கிறாங்களாம் அந்த வெள்ளத்துல. வரை பறித்து இயங்கும் மாருதம் கடுப்ப. வரைனா மலை, மலையே அடிச்சு புரட்டி போடுற மாதிரி காத்து வீசலாம். மாருதம்னா காத்து. கடுப்ப மாலும் பிரமனும் முதலிய வானவர். மாலும் பிரமனும் பார்த்தாங்களாம், போச்சுடா டேய் ஊழி காலம் வந்துருச்சு, அப்பா இப்பா திருமால் என்னப்பா நீ இன்னும் அனந்த சயனத்திலே இருக்க, எழுந்திருப்பா, ஆதிசேஷனை சுருட்டி பாக்கெட்ல வை, இந்த மாதிரி நான் பொட்டி படிக்கலாம் கட்டிட்டேன், கிளம்பு எல்லாரும் கல்முனத்துக்கு கிளம்பலாம்ப்பா அப்படின்னு அவர் மாலும் பிரமனும் பேசிட்டு கிளம்புறாங்களாம். ஊழி காலம் இதுவென, ஊழி காலம் வந்துருச்சு அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களாம். கலங்கா நின்று அந்த மாதிரி இடத்துல எல்லாரும் கல்முனத்துக்கு வர்றாங்களாம். கலங்கா நின்று, அந்த இடத்துல கலங்காம நின்று மற்றவர் உய்ய பற்றிய புனையாய். புனைனா தெப்பம். எல்லாரும் சாமியை காப்பாத்துங்கன்னு போய் நின்னப்போ எல்லாரும் தெப்பமா இருந்து துணையா இருந்து மிக நனி மிதந்த, நனி நனினா நன்றாக, மிக நன்றாக மிதந்த புகழி நாயகர் கழுமல நாயகர். அருள் நனி சுரக்கும் பிரளய விடங்க நின் செல்வ சிலம்பு மெல்லென விழற்ற. அருள் நனி சுரக்கும், அருள் அப்படியே சுரந்து வருதான் சிறப்பா. பிரளய விடங்க, அழகன், விடகன்னா அழகன்,
பிரளய விடங்கன். அந்த இடத்துலயும் சாமி அப்படியே அலங்காரமா அழகா நிக்கிறாராம். நின் செல்வ சிலம்பு மெல்லன மிளற்ற. அந்த காலில் போட்டிருந்த சலங்கை இருக்குல்லப்பா, அது சிலம்பு இருக்குல்லப்பா, அது அப்படியே மெல்லன அப்படி சத்தம் வருதான். அந்த அமையா காட்சி. இருங்க 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 இருங்க, அந்த அமையா காட்சின்னு சொல்லல. அப்ப நீ மட்டும் வந்துடக்கூடாது. எங்க? என் மனசுல யாரோட வரணும்? இமய கொழுந்தையும் உடனே கொண்டிங்கு. வரும்போது அம்மாவையும் சேர்த்து கூட்டிட்டு வரணும். இமய கொழுந்தையும் உடனே கொண்டிங்கு எழுந்தருளத்தகும் பெருமானே. அப்பா, என் மனசை நான் இந்த அளவுக்கு பதப்படி வச்சிருக்கேன். இங்க எழுந்தருளத்துக்கு உனக்கு தகுதியுடையதா என்னோட மனசு ஆக்கியிருக்கேன். நீ வந்து எழுந்தருள தகும் எம்பெருமானே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இந்த பாடல் வந்து புறநீர்மை பண்ணல. திருச்சிற்றம்பலம். கரு முதல் தொடங்கி பெருநாள் எல்லாம் காமம் வெகுளி கழிப்பெரும் பொய்யனும் தூய்மையில் குப்பை தொலைவின்றி கிடந்ததை அரிதின் நிகழ்ந்து போக்கி பொருதிறன் மையிருள் தீரத்து மதனுடை அடுசினத்து ஐவகை கடாவும் யாப்ப வீழ்த்து அகற்றி அன்பு கோடு மெழுகி அருள் விளக்கேற்றி துன்ப இருளை துறந்து முன்புறம் மெய்யனும் விதானம் பிரித்து நொய்ய கீழ்மையில் தொடர்ந்து கிடந்த என் சிந்தை பாழரை உனக்கு பள்ளியறையாக்கி சிந்தை தாமரை செழுமலர் பூந்தவிசு எந்தை நீ இருக்க இட்டனன் இந்த நெடுநிலவளாகமும் அடு கதிர்வானமும் அடைய பரந்த ஆதி வெள்ளத்து முறையென சிதறி இரு சுடர் மீதப்ப வரை பறித்து இயங்கும் மாருதம் கடுப்ப மாலும் பிரமனும் முதலிய வானவர் காலம் இதுவென கலங்கா நின்று ஒளி மற்றவர் உய்ய பற்றிய புனையாய் மிக நனி மீதந்த புகலி நாயக அருள்நனி சூரக்கும் பிரளய விடங்க நின் செல்வ சிலம்பு மெல்லென மிழற்ற அமையா காட்சி இமய கொழுந்தையும் உடனே கொண்டு இங்கு எழுந்தருளத்தகும் எம்பெருமானே. திருச்சிற்றம்பலம். அடுத்தது சரி, அவரு உள்ள வந்துட்டாருப்பா. இப்போ எப்படி அவருக்கு தெரிஞ்சாரு அப்படின்றத அடுத்த பாடல். மானும் மழுவும் இருந்துதான், திருமிடற்றில் வாழும் இருள் இருந்துதான், கண்டத்துல கருமை நிற கண்டம் இருந்துதான், பிறையும் தரித்திருக்கும், பிறை அறிஞ்சிருந்தாராம், தரித்திருக்கும் வானவர்க்கு வெள்ளத்தே தோன்றி கழுமலத்தை வீற்றிருந்தார். முதல்ல சொன்ன ஊழி காணும். அந்த காலத்துல அவர் எப்படி அந்த மாதிரி வீற்றிருந்தாரோ அந்த மாதிரி என் உள்ளத்துல ஒளியாக நின்றார் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாட்டை வந்து ஒரு தடவை சிந்திச்சிடலாமா? இந்த பாட்டை வந்து எப்படி பாடலாம்? இந்த பாட்டை வந்து தக்கராகம்ல பாடிடலாம். திருச்சிற்றம்பலம். மானும் மழுவும் திருமிடற்றில் வாழும் இருள் தானும் பிறையும் தரித்து இருக்கும் வானவர்க்கு வெள்ளத்தே தோன்றி கழுமலத்தே வீற்றிருந்த என் உள்ளத்தே நின்ற ஒளி. வானவர்க்கு வெள்ளத்தே தோன்றி கழுமலத்தே வீற்றிருந்த என் உள்ளத்தே நின்ற ஒளி. திருச்சிற்றம்பலம். சரி, ஓகே, அவர் மனசுல இப்போ வந்து ஒளியா வந்துட்டாரு. அப்போ அவர் வந்து எப்படி உணர்ந்தார் அப்படின்றத பார்க்கணும்ல. அவர் வந்து இதை வியப்பா உணர்ந்திருக்காரு. அதாவது, ஆஹா, நான் இப்படி கழுவிதான் வச்சேன், உடனே நீ வருவேன் எதிர்பார்க்கல சாமி அப்படின்ற மாதிரி. அடுத்தது இந்த பாட்டு தான். அவர் எப்படி உணர்ந்தார் அப்படின்னா, என்னுடைய பொய் மனத்து இருள் நீங்க. அப்பா, பொய் மனசோட இவ்வளவு நாளா நடிச்சுட்டே இருந்தேன் வாழ்க்கையில, இப்பதான் என் மனசுல இருள் நீங்கிருச்சு. எப்படி வந்தாரு? அதுல ஒளி வந்தவா வா வா வான்னு வரும். அதாவது அது வந்து வியப்பு, அதை வந்து மறைஞ்சிருக்கு. வாங்கிறத வாரு அப்படின்னு பிரிச்சுக்கணும். அந்த வாருங்கிறத ஆறு, ஆ வியப்பு அப்படின்றத குறிக்கிறது தான் அந்த, அது வந்து கவிதை நயனத்துக்காக அப்படி மாத்திருக்காங்க. ஒளி வந்தவாறு
மனசுல ஒளி வந்தவாறு. எது ஒளி வந்தவாறு? என் மனசுல இருக்கிற இருள் நீங்கிறதுக்கு ஒளி வந்த மாதிரி வந்தாரு. என் உள்ள வெள்ள தெளி வந்தவாறு. வெள்ளம் தெளினா மிகுதியான தெளிவா அவர் உள்ள வந்து, அப்பா எனக்கு எந்த விதமான சஞ்சலமும் இல்லை அப்படின்ற அளவுக்கு, எதுலையுமே எனக்கு சஞ்சலம் கிடையாது அப்படின்ற அளவுக்கு தெளி வந்தவாறு. சிந்தியாத ஒரு களி வந்தவாறு. சிந்தியாத ஒரு களி. நான் நினைச்சு கூட பார்க்கலையே இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் என் வாழ்க்கையில வரும்னு. அதாவது பசியில கண்ணு இருட்டி, கையில காசு இல்லை, நான் ஒரு நாடோடியா போற ஒருத்தனை கூப்பிட்டு, பா சிவன் பேரால ஒரு அன்னதானம் நடக்குதுப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டா அவன் எப்படி சந்தோஷமா ஃபீல் பண்ணுவான். அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அன்பு கை வந்தவாறு. அதாவது கஷ்டப்பட்டு நான் அன்பை உன மேல வைக்கணுங்கிறது இல்லை, எனக்கு ஈஸியா அன்பு வருது. அது எப்படி அப்படின்னா, சுட்டு வச்ச அதிரசத்தை சாமிக்கு முன்னாடி வச்சுட்டு குழந்தை அதை கையில எடுக்க போகும்போது கையை தட்டி விட்டு சோஸ்திரம் சொல்லிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா, என்னடா இது சோஸ்திரம் சொல்லிட்டு தான் சாப்பிடணுமா, பசிக்குதே, சரி பாலம் தெரியுது பாகம் பொறுப்பு நான் நடந்துருவேன், குளம் செய்து தூங்குறது தூங்கி சங்கத்தமிழ் மட்டும்ட்டாமா அதிரசத்தை கொடுமா அப்படின்ற மாதிரி இல்லாம, கஷ்டப்பட்டு வேண்டாம் வெறுப்பா சொல்லாம அன்பு வந்து ஈஸியா கை வந்தவாறு அப்படின்னு சொல்றாரு. கடைசார மையத்து. அதாவது அந்த ஊழி காலத்துல அந்த டைம்ல அந்த கடைசார மையத்து எனக்கு எளி வந்தவாறு, அந்த அளவுக்கு எனக்கு ஈஸியா வந்தவாறு. நங்கழுமல வானர்தம் இன்னருளே. அவருடைய இன்னருள் எனக்கு வந்து அந்த மாதிரி வந்தது, அந்த மாதிரி இன்னொரு இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அது வந்து இந்த பாட்டுல பாடலாம், தேசில பாடிடலாம். கட்டளை கழுத்துறை. திருச்சிற்றம்பலம். ஒளி வந்தவா பொய் மனத்திருள் நீங்க என் உள்ள, ஒளி வந்தவா பொய் மனத்திருள் நீங்க என் உள்ளம், வெள்ளம் எளி வந்தவா வந்து தித்தித்தவா சிந்தியாதது, வெள்ளம் தெளி வந்தவா வந்து தித்தித்தவா சிந்தியாதது, ஒரு களி வந்தவா அன்பு கை வந்தவா கடைசார மையத்து ஒளி ஒரு களி வந்தவா அன்பு கை வந்தவா கடைசார மையத்து எளி வந்தவா நங்கழுமல வானர்தம் இன்னருளே இன்னருளே, எளி வந்தவா நங்கழுமல வானர்தம் இன்னருளே இன்னருளே. அடுத்த பாடல். அதாவதுப்பா இது நமக்கு புரிஞ்சுது. இதுல இந்த பாடல் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நிலை இல்லாம இருக்கிறது, வாழ்க்கையில நிலையாமை அப்படின்ற விஷயத்த வந்து அவர் உணர்ந்து அதுக்கப்புறம் உணர்ந்ததை இந்த பாட்டுல சொல்றாரு. அதாவது இந்த பாடல் இப்படி இருக்கு, நம்ம இப்படி மாத்திட்டோம். அப்பா உள்ள வந்துட்டாரு சாமி, இப்ப என்ன பண்ண போறோம், அடுத்து விண்ணப்பம் தான் வைக்கணும், என்ன கேட்க போறோம் அப்படின்றத அவர் வந்து இதுல சொல்றாரு. பா எந்தை என் தந்தையாரே, அப்பா யான் ஒன்று உணர்த்துவன், நான் உனக்கு சொல்றேன்பா. என்ன? மேனாள் அகில லோகமும், நீ முன்னாள் வந்து எத்தனையோ உலகங்கள் உருவாக்குன, அனந்த யோனியும் எத்தனையோ பிறவிகளை உருவாக்குன, நிகிலமும் அனைத்து பொருள்களையும் தோன்ற நீ நினைந்த நாள் தொடங்கி, நீ எல்லாத்தையும் உருவாக்கணும்னு நினைச்ச நாள் தொடங்கி, இணைப்பல யோனியும் நினைப்பெறும் வேதத்து, நான் வந்து பல பிறவிகள் எடுத்து பலவிதமான வடிவங்கள் எடுத்து யாரும் யாவையும் எனக்கு தனித்தனி தாயாராகியும் தந்தையராகியும் வந்தில்லாதவர் இல்லை. எல்லாரும் எல்லாமும் எனக்கு தனித்தனியா தாயாவும் வந்தாங்க, தந்தையாவும் வந்தாங்க, அந்த மாதிரி வந்து போனாங்க. நான் அவங்களுக்கு தந்தையாவும் தாயாவும் வராம இருந்தது இல்லை. முன்பு பிறவா நிலவும் இல்லை, நான் பிறக்காத உலகமும் கிடையாது, அவையின் இரவா நிலவும் இல்லை, நான் அது மாதிரி இறக்காத உலகங்களும் கிடையாது, பிரிதில் என்னை தின்னாத உயிர்களும் இல்லை, என்ன சாப்பிடாத உயிர்களும் கிடையாது, நான் அவங்கள சாப்பிடாத நான் சாப்பிடாத உயிரினங்களும் கிடையாது, எல்லாத்தையும் நானும் சாப்பிட்டிருக்கேன். அனைத்து காலமும் சென்றது, இப்படியே ஓடிடுச்சு என் காலம். யான் இதன் மேல் இனி இழைக்குமாறு இல்லைனே, இதுக்கு மேல நான் ஒவ்வொரு தடவையும் இப்படியே சுத்தி வந்து இழைச்சிட்டே இழைக்குமாறு இல்லைனே அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் என்னால முடியாது அப்படின்னு. எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மணிவாசகர். நந்தா ஜோதி நின் அஞ்செழுத்து நவிலும் தந்திரம் பயின்றதும் இல்லைனே. நந்தா ஜோதி கெடாத ஜோதி நின் அஞ்செழுத்து, உன்னோட அஞ்செழுத்து நான் சொல்ற தந்திரம் எனக்கு தெரியல, படிக்கல, அப்படி படிச்சவங்களையாவது நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன்னா அதுவும் இல்ல, தந்திரம் பயின்றவர் பயின்றதும் இல்லைனே. ஆகிலும் இயன்றது ஒரு பொழுது நீ இட்டது மலரா சொன்னது மந்திரமா. எப்பயாவது ஏதாவது ஒரு பொழுதுல நான் மலர்னு சொல்லி ஏதாவது விட்டுருப்பேன், அதை நீ மலரா நினைச்சுக்க. நான் மந்திரம்னு சொல்லி ஏதாவது சொல்லியிருப்பேன், அதை நான் மந்திரமா நினைச்சுக்க.
ஏன்னா நீ அருள் பழுத்தழிந்த கருணை வான்கனி, ஆறா இன்பத் தீரா காதல். அந்த கருணை வாணல் நீ அடியர்கள் மேல ஆறா அன்பு வச்சிருக்க வேண்டி, தீராத காதல் வச்சிருக்க வேண்டி, அடியவருக்கு அமிர்தவாரி, அமிர்தமான கடல், அமிர்த கடல் நீ, நெடுநிலை மாட கோபுரத்து ஆடக குடுமி, அதாவது கழுமலம், நெடுநிலை மாடம், உயர்ந்த மாடங்களுடைய கோபுரத்து ஆடக குடுமி, ஆடகம்னா செம்பொன், குடுமினா சிகரம், செம்பொன் சிகரத்துடைய கோபுரமாக இருக்கிற நெடுநிலை மாடம், உயர்ந்த மாடங்கள் இருக்கிற, மழை வயிறு கிழிக்கும், மழை வந்து மேகம் வயிறு கிழிஞ்சு மழை பொட்டுதான், கழுமல வாணனின் வழுவா காட்சி. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீ கழுமல வாணனா நிற்கிற உன்னுடைய வழுவா காட்சி, எப்போதும் மாறாத காட்சி. யாரோட? முதிரா இளமுலை பாவையுடன் இருந்த பரமயோகி, அம்மாவுடைய இளமையான தனங்களுடைய அம்மாவுடன் இருந்த பரம யோகின்றாரு. என்னன்னா எல்லாரும் யோகினா எல்லாம் தனியா தான் இருப்பான், தனியா தான் தவங்க இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. நீ எப்படிப்பா இப்படி அழகான அம்மையோட நீ இருந்து யோகியா இருக்க அப்படின்னு அவர் அதிசயம் படுறாராம் இந்த வரியில. என்னையும் இடர்பிறப்பு இழப்பினும் இரண்டின் கடற்படா வகை காத்தல் நின் கடனே. இந்த மாதிரி பிறப்பிறப்புல நான் மாட்டி விடாம இந்த ரெண்டு கடல்லையும் என்ன மாட்டாம என்னை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை. விண்ணப்பம் வச்சாச்சா வந்தவருக்கு? சரி, அடுத்து இதை வந்து இந்த பாடல் கொஞ்சம் பெருசு, நமக்கு நேரம் கொஞ்சம் குறைவு, அதனால அடுத்த பாடலுக்கு போயிடலாம். டைம் இருந்தா பின்னாடி பாடிக்கலாம். சரி, அடுத்தது வந்து கடலான காமத்தை காழ்த்தாழ்வார் துன்பம். அதாவது சரி, இப்படிலாம் நம்ம சாமி கும்பிடுறோம், சரி இறைவனை கை தொழலைன்னா அவன் நிலைமை என்ன ஆகும் அப்படின்றது அடுத்த பாடல். சரி, முக்கட்பெருமான் கழுமலத்தை கை தொழாதார், அந்த கழுமலத்தை கை தொழாதவனுடைய கதி என்ன ஆகும் அப்படின்றத என்ன போடுறோம்? கடலான காமத்தை கால் தாழ்வார். காமங்கிறது ஆசை, அந்த ஆசைங்கிற கடல்ல கால் தாழ்வார் மிகுதியா மூழ்கி போயிடுவானா, அவன் அந்த கடல்ல மூழ்க வேண்டியதான், வேற வழியில் கிடையாது. அடலாம் துன்பம், துன்பம்னா அடல்லாம் வந்து அழிக்கிற அந்த துன்பத்துக்கு ஒரு உபாயம் அறியார், வழி என்னன்னு தெரியாது. இறைவனை நினைக்கலன்னா அந்த இதுலயே நம்ம மூழ்கியே இருந்துட வேண்டியதான், அந்த துன்பத்திலே உழண்டு இருக்க வேண்டியதான், அந்த துன்பத்துக்கு வெளியில வர்றதுக்கு ஒரு வழி வழி தெரியாது. உடலாம் முழுமலத்தை ஓர்கிறார். உடல்ங்கிறது ஒரு குப்பை, என்ன மலம் மூத்திரம் அப்படின்ற எல்லா விஷயமும் கலந்த ஒரு குப்பை அப்படிங்கிறத ஒரு நாள் உணர மாட்டான். உடலை வந்து பேணிக்கிட்டே இருப்பான், எவ்வளவு தூரம் அப்படியே பார்த்து வச்சுக்க முடியுமோ. அது ஒரு நாள் நம்மளை ஏமாத்ததான் போகுது, அது அவனுக்கு புரியாது. இது எல்லாம் யாருக்கு நடக்கும்னா இறைவனை வந்து நினைக்காதவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. இந்த பாடலுக்கு ஒரு வாட்டி பாடிடலாமே, என்ன பாட்டு பாடலாம்? சரி, பண் இந்தளம், ராகம் மாயமலகோலை, திருச்சிற்றம்பலம். கடலான காமத்தே காழ்த்தாழ்வார் துன்பம் அடலாம் உபாயம் அறியார் உடலாம். கடலான காமத்தே காழ்த்தாழ்வார் துன்பம் அடலாம் உபாயம் அறியார் உடலாம். முழுமலத்தை போகிலார் முக்கட்பெருமான் கழுமலத்தை கைதோழாதார். முழுமலத்தை போர்கிலார் முக்கட்பெருமான் கழுமலத்தை கைதோழாதார். சிற்றம்பலம். அடுத்த பாடல். சரி, நினைக்காதவனுக்கு இந்த கதி, நினைச்சுக்கிட்டே இருக்கவங்களுக்கு நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனா அவங்க சாமி இன்னும் வந்து கருணை காமிச்சா முன்னாடி தோன்றல. அப்படி இருக்கிற ஒரு பெண் வந்து எப்படி இருப்பா அப்படின்றத அடுத்த பாடல் சொல்லுது. அதாவது வளர்ப்பு தாய் செவிலின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. அவங்க வந்து தோழிகிட்ட சொல்றாங்க, அதாவது இவ எப்ப பார்த்தாலும் இதே வேலையாவே இருக்கா, அவரையே நினைச்சிட்டு இருக்கா, புலம்பிட்டு இருக்கிறா, ஆனா இன்னும் அவர் வந்து சாமி இன்னும் அவருக்கு கருணை காட்டல. கழுமலவாணனை தொழுவாளிவள் தொழுதுகிட்டு இருக்கா, சரி. வளை தோற்பாளிவள், இவ சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, அதனாலே உடம்பு இழைச்சிருது, அவ கையில இருக்க வளையல் கீழே விழுந்துருது. நல்லா அதாவது ஒல்லியா அப்படியே இழைச்சு போயிட்டா, அதனால அவ கையில இருந்த வளையல் விழுந்துருது. இடர்க்கே அலர் கொண்டு அலைவாள். இது துன்பம். அலர்னா ஊரார் தூற்றும் பழிச்சொல், அது கொண்டு எழுவாள். இடர்க்கே அலர் கொண்டு எழுவாள், எப்பவும் எந்திரிக்கிறா, ஆனா எப்படின்னா ஊரார் வந்து பழி சொல்றாங்களாம். அவ கழுமலவானெல்லாம் நினைக்கலைங்க, அவ வேற யாரையோ மனசுல நினைச்சிருக்கா, அதை வச்சுட்டு அவ யாரையோ ஒரு காதல் வச்சிருக்கா, கை விடாம போனதுனால இப்ப நடந்துட்டு இருக்கா. கழுமலவான நினைச்சுதான் அவளுக்கு வந்து இழைச்சது நமக்கு என்ன தெரியுமா அப்படின்னு ஊரார் பழி சொல்ற அளவுக்கு
அவன் ஒவ்வொரு வாட்டியும் எழுந்திருக்கிறாளாம். எழுகின்றது என் செய்யவோ, எழுதி என்ன பண்ண போறாவ? என் மனத்திருந்தும் கழுவாமணியை, அவ மனத்துல இருக்க கழுவாமணினா சூலத்தை கையில் கொண்ட மழுவாளனை கண்டு வந்ததென்றால் ஒரு வசை இல்லையே. இதெல்லாம் நடந்துச்சியா, பார்த்துட்டா, அதுக்கப்புறம் சாமியை தரிசனம் கொடுத்துட்டாரியா, அப்பா அவளுக்கு இதெல்லாம் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு அவ சாமியை பார்த்தா, ஒரு வழியா பார்த்துட்டா அப்படின்னா அவளுக்கு இந்த மாதிரி ஒரு வசை வராது, படிச்சொல் வராது. ஆனா அது நடக்கலையே, கண்டு வந்ததென்றால் ஒரு வசை இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அவ இன்னும் பார்க்கல, அதனால அது வசையில தான் முடியுது, எல்லாரும் அவளை வந்து தப்பா தான் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த பாடல் சொல்லுது. அதை பழம்பஞ்சூரத்துல பாடிடலாம். தொழுவாழிவள் வளை தோற்பாழிவழடற்கே அலர் கொண்டு எழுவாழ் எழுகின்றது என் செய்யவோ என் மனத்திருந்தும் கழுமாமணியை கழுமலவாணனை கையில் கொண்ட மழுவாளனை கண்டு வந்ததென்றால் ஓர் வசை இல்லையே, ஓர் வசை இல்லையே. அடுத்ததாக நான் பார்க்க இருக்கும் பாடல் இது என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த பாடல் வசையில் காட்சி இசை நனி விளங்க. இதை நம்ம அப்படியே பார்க்கலாம். ஏன்னா இதுல ஒரு நிலையாமை சொல்றாரு. எல்லாமே நான் பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்கு அப்படின்றது சொல்லுவார். அமைநான் மென்தோல் உமையால் கொள்றேன். அதாவது அமைனா மூங்கிலே நாணக்கூடிய அளவுக்கு அம்மாவுடைய தோள்கள் மென்மையா இருக்கான். அப்படிப்பட்ட உமையால் கொழுனேன். இந்த கொழுனங்கிற வார்த்தை நம்ம எங்கேயே கேள்விப்பட்ட மாதிரி இல்லை. கொழுந்தேன் கணவனுடைய தம்பி, அப்போ கொழுனன் என்றால் கணவன், உமையால் கணவன். இகழ் விடைப்பாக, இகழ்னா வலிமை, வலிமையான விடையை பாகமாக கொண்டவன். மையறு சிறப்பின் தெய்வத்தன்மை. மைனா மை அரு அப்படின்னா புகழ் இல்லாத அல்லது சிறப்பில்லாத, மை அரு அறியாமை இருளி களையக்கூடிய சிறப்பின் தெய்வத்தன்மை. இசைநனி விளங்க வசையில் காட்சி. இசைனா இந்த இடத்துல புகழ் நன்றாக விளங்க, வசையில் காட்சி அந்த மாதிரி ஒரு காட்சி. முன்னாள் நிகழ்ந்த பன்னீர் உகத்து. முன்னாடி பன்னீர் யுகங்கள்ல வேறு வேறு பெயரா இருந்த இந்த கழுமலம், அததான் சொல்றாரு. முன்னாள் நிகழ்ந்த பன்னீர் உகத்து வேறு வேறு பெயரின் ஊர் இன்று இயன்ற புகழி நாயகன். அந்த மாதிரி இருந்த பேருடைய இந்த புகழி நாயகர் கழுமலநாதன். குன்று குனிவித்து வண்டோள் அவுணர். குன்று குனிவித்து, குன்று இது மலையை வேறு மலையை வில்லாக வளைத்து வண்டோள் அவுணர்களை மூவையில் எரித்த சேவக தலைவர். முப்புறங்களை எரித்த சேவகம்னா வீரம், தேவன்னா தலைவர். எரித்த வீரமான தலைவனே, இளநிலா புகழ்க்கும் வளர்ச்சடை கடவுள் நின் நெற்றியில் சிறந்த ஒற்றை நாட்டத்து. இளநிலா புகழ்க்கும், இளநிலா தலையில சொல்லியிருக்காரு, வளர்ச்சடை கடவுள் நின் நெற்றியில் சிறந்த ஒற்றை நாட்டத்து. நெற்றியில் இருக்க ஒற்றை நெற்றிக்கண்ணை வச்சு காமனை விழித்த மாமுது தலைவர், பழைய பெரிய தலைவன், காமனை விழித்த மாமுது தலைவன். வானவர் அறியா ஆதியனை, வானவர் அறிய முடியாத அறியதற்கரிய பெருமானை. எல்லாம் ஆயினும் யாண்டை பெறவும், எல்லாம் வந்தது யாண்டை பெறவும், எங்கும் எல்லாமே என்னதும் என்னோடது பிறரோடது, ஆவண பலவும் அழிவன பலவும் எல்லாமே உருவாகுது அழியுது, போவதும் வருவதும் நிகழ்வதாகி வருது போகுது. தென்னீர் ஞாலத்து திரண்ட மணலிலும், இந்த கடலால் சூழ்ந்த இந்த திரண்ட மணலிலும் எண்ணி பார்த்தா அதையும் கோடி, அதையும் தாண்டி கோடி எனை பலவாகி, அந்த மாதிரி பல பிறவிகள் ஆகி இல்லன உளவாய் உள்ளன காணா. இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு இல்ல, இல்லன உளவா உள்ளன காணா. கல்லா மனத்து புல்லறிவு தொடர. இந்த மாதிரி கல்லானா அறியாமை, மனத்து புல் அறிவு தொடர. அந்த தொடர்ந்துகிட்டே இருக்கு என்னுடைய அறியாமை, தொடர்ந்து மறந்து நோக்கும். எதை மறந்து? அதாவது ஆன்றோல் எழுதிய உரைகள், நல்ல உரைகளை மறந்து வெறுங்கண் நாட்டத்து. வெறுங்கண்ணா புண்ணுன்னு சொல்லுவாரு நம்ம வள்ளுவர். கண்ணுடையர் என்பர் கண்ணுடையர் என்பர் அப்படின்னு ஆரம்பிக்கும். முகத்திரண்டு புண்ணுடையவர் கல்லாதவர். சட்டுன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. கண்ணுடையர் என்பர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த புண்ணுடைய நாட்டத்தை அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கேன்பா. காண்தோறும் பன்னால் இருள் வயற்பட்டேன், எல்லா இருளே இருந்துட்டேன்பா. அண்ணலும் அண்ணா தாதலின்னு அடுக்கும். அந்த அறியாமை கூட நிலையானது இல்லை. அது எப்படி அப்படின்னா, அது கற்புலன் தெரியாத பொற்புறம் ஒருவருக்கு. கண்ணு தெரியாத ஒருத்தன் சுத்திக்கிட்டே இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு வழி குழியா தெரியும், குழி வழியா தெரியும். ஒழிவின்றி ஒன்றோடு ஒன்று தடுமாறும். அதாவது எனக்கு எல்லாம் புரிஞ்ச மாதிரி இருக்கு, அதே நேரத்துல எதுவுமே புரியாத மாதிரி இருக்கு. இப்படியே எனக்கு சுத்தி 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 நான் அந்த இருளே இருக்கேன். மாறி வந்தார் போல வந்தது.
நின் திருவருள் நாட்டம் கருணையும் பெறலும். அப்பா உன் திருவருள் எனக்கு கிடைச்ச உடனே, கருணை எனக்கு அந்த கிடைச்ச உடனே யாவையும் எனக்கு பொய்யென தோன்றி, எல்லாமே மாயையா சாமி, என் மேவரும் நீயே மெய்யென தோன்றினேன், எல்லாமும் நீயே மெய்யென தோன்றினேன், எல்லாமே உண்மையான யாரு அப்படின்னா இறைவன் தான் அப்படின்னு எனக்கு தோன்றினேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல சுருக்கமா சொல்லணும்னா, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்றதுதான். நல்லா இருக்காரு அவரு. அதுதான் அவரு இந்த இடத்துல சுருக்கமா சொல்றாரு. இந்த 4 வரி, கடைசி 4 வரிக்கு ஒரு சின்ன ரீகேப் பண்ணலாம். இந்த 4 வரிய ஈஸியா புரிய வைக்கிறதுக்கு ஓவிய புலவன் சாயல் பெற எழுதிய இந்த சேஷாத்திரி சாமிகள்ங்கிறவர் வந்து திருவண்ணாமலையில் வாழ்ந்த ஒரு சித்தம் தெளிந்த ஞானி. அவர் வந்து ஒரு நாள் ரோட்ல ரொம்ப நேரம் ஊத்து பார்த்துட்டு இருந்தாராம். போறவன் வரவன் எல்லாம் என்னடா இவ்வளவு நேரமா இதையே பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டே கடந்து போனானா. ஒருத்த மட்டும் வந்தானா. வந்து சாமி என்ன பாக்குறீங்க அப்படின்னோடனே, அங்க பாரு. என்ன சாமி, என்ன தெரியுது உனக்கு? ஒரு எருமை நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அவர் திரும்பி சொன்னாராம், நீதான் எருமை, அது பரபிரம்மம்டா, அது பரபிரம்மம் அப்படின்னாரா. அட போய் லூசு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். பெரும்பாலும் ஞானிகள் எல்லாருமே வந்து சித்தம் தெளிந்தவர்கள் இந்த உலகம் வந்து பைத்தியகாரங்களாக தான் வந்து அடையாளம் கண்டுகிட்டு இருந்தது. அது நமக்கு இந்த நம்மளுடைய அறியாமையினால வந்த விளைவு. அதுதான் அவர் சொல்றாரு. அதாவது சித்தம் தெளிந்தவனுக்கு எல்லாருமே சிவமா தான் தெரியும். நமக்கு தான் மாமா, அத்தை, அழகான பெண், அழகில்லாத பெண், அழகான ஆண், அழகில்லாத ஆண், இந்த மாதிரி எல்லாம் நிறைய நம்ம உருவப்படுத்தி நம்ம கண்கள் வந்து அந்த மாதிரி புலன்கள் வேலை செய்யும். ஆனா சித்தம் தெளிந்தவனுக்கு யார் வந்தாலும் எதிர்த்தாப்புல வந்தாலும் சிவம் வருதுப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் ஓவிய புலவன் சாயல் பெற எழுதிய சிற்ப விகற்பம் எல்லாம் ஒன்றி. புலவன் ஓவிய புலவன் வரைகிறவன் செதுக்குறவங்க யாரா இருந்தாலும் அவங்க விதவிதமா வடிக்கிறாங்கல்ல சிலைகள், அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியுது? இது விநாயகர், இது முருகன் அப்படின்னு தெரியுதான். அது தவிராது தடவினர் தமக்கு. ஆனா உள்ள நல்ல உற்று நோக்கினவனுக்கு சுவராய் தோன்றும் துணிவு போன்றனவே அப்படின்ட்டாரு. அதாவது அவன சித்தம் செழிந்தவனுக்கு சிவமா தெரியுற மாதிரி அது எல்லாமே கல்லுதான் அப்படின்ற மாதிரி உணர்ந்துக்குவாங்களாம். இப்படின்றதுதான் இந்த பாடல் வந்து சொல்லுது. நேரம் கருதி நம்ம அடுத்தது போலாம். இப்போ அந்த பொண்ணு என்ன ஆனா சாமி நினைச்சுட்டே கவலைப்பட்டுட்டே இருந்தா, கடைசியில அவளுக்கு என்ன சாமி வரம் கொடுத்தாரா இல்லையா அப்படின்னு நமக்கு தோணிட்டு இருக்கும்ல. அதுக்குதான் அடுத்த பாடல் வருது. பதில் என்ன பதில்னா, ஃபர்ஸ்ட் இந்த வளர்ப்பு தாய் வந்து தோழிகிட்ட சொன்னாலா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, எல்லாரும் அவளை பத்தி தப்பா தான் புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு தோழி பதில் சொல்றா. என்ன பதில் சொல்றா? இனவேக பாம்புகளியால் நிமிரும் பண்ணா சடைமுடி. இனவேக, இனம்னா கூட்டம், கூட்டமா வேகமா பாம்புகளியால் நிமிரும், அதாவது கூட்டமாக வேகமாக ஆரவாரத்தோடு எழும் பாம்புகளுடைய அப்படின்ற சத்தம். அந்த சத்தம் வந்து அதனால நிமிரும். அந்த அதோட நிமிருதான் அந்த எல்லா பாம்புகளுடைய கூட்டம். எங்க நிமிருது? இறைவனுடைய பண்ணா சடைமுடி, பின்னாத சடைமுடியில அது நிமிருதான். அப்படிப்பட்ட சடைமுடியுடைய நம் புகழியான் இதழி போது, அப்படிப்பட்ட சடையை கொண்ட கழுமலவாணருடைய இதழி போது, இதழினா கொன்றை, போதுனா மலர், அப்படிப்பட்ட சடையை உடைய கழுமலவாணருடைய அணிந்திருக்கிற கொன்றை பூ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நான் எழுதுறாளாம். எனவே எழுந்திருந்தலாம், அப்படியே எழுதுறாளாம். என்ன செய்ய போறா, என்ன செய்வாள் அப்படின்னு தோழி வளர்ப்பு தாய் சொல்றா. வளர்ப்பு தாய் தான் அனுபவத்தை சொல்றா, தோழி வந்து தான் அனுபவத்தை சொல்றா. இவ இப்படித்தான் பண்ணிட்டு இருக்கா. இவ கொன்றை பூ மனசுல நினைச்சுக்கிட்டு சாமி அணிச்ச கொன்றை பூன்னு சொல்லிக்கிட்டே எழுந்து வர்றா. அவளுக்கு இந்த விடை இருக்குல்ல, நல்ல சினமா இருக்கிற விடையை கொண்டு வந்து அவர் பாகமா வச்சிருக்காருல்ல, அவர் வாகனமா வச்சிருக்காருல்ல, அந்த வாகனத்தை கொண்டு வந்து காட்டுங்கப்பா, ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை தீருதான்னு பார்க்கலாம், அவருடைய கவலை கொஞ்சம் குறைதான் பார்க்கலாம் அப்படின்றதா. இன்னும் சின ஏறு காட்டுதீரல் தீரும் அப்படின்னு அந்த தோழி வந்து வளர்ப்பு தாய்கிட்ட சொல்றா. நீ தயவு செஞ்சு அதை ஏதாவது கொண்டு வந்து காமிப்பா, இல்லைன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறா அப்படின்னு. இந்த சீனை வந்து இப்போ நம்ம நிறைய படங்கள்ல நம்ம வந்து காப்பிடிச்சிட்டோம். ஏன்னா டாக்டர் வருவாரு, பாப்பாரு, எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட், ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஆனா அவங்க மனசுல ஏதோ ஒரு குறை இருக்கு. அந்த குறைக்கு அவங்க வந்தாதான் இவங்க மனசு தீரும், அவங்க கவலை போகும், அவங்க சாதாரணமா எழுந்து நடமாட ஆரம்பிச்சுவாங்க அப்படின்னு டாக்டர் நம்ம சொல்ற மாதிரி இந்த நிறைய சீன்லாம் பாக்குறோம்ல. இதை வந்து 11ஆம் திருமுறையில யாரு, நம்ம பட்டின தடிகள் முன்னாடியே இந்த சீனை வச்சுட்டாரு. சரி, இதை வந்து காந்தார பஞ்சமும் பாடிடலாம். திருச்சிற்றம்பலம்.
எனவே எழுந்திருந்தாள் என் செய்வாள் இன்னும் சினவேறு காட்டுதீரே தீரும் இனவேக பாம்புகலியால் நிமேரும் பண்ணாச்சடை முடி நம் பூம்புகலியான் இதழி போது இனவேக பாம்புகலியால் நிமேரும் பண்ணாச்சடை முடி நம் பூம்புகலியான் இதழி போது இதழி போது இதழி போது. திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக இப்போ சாமியினுடைய எளிவந்த தன்மை. நம்ம சாமிக்கு என்னென்னமோ பண்றோம், கோவில்ல உண்டியல்ல காசு போடுறோம், அப்புறம் ஏதோ பண்றோம், சமையல் விதவிதமா பண்ணி படையல் வைக்கிறோம். இப்படிலாம் படைச்சாதான் சாமி நமக்கு வந்து அருள் கொடுப்பாரா அப்படின்னுங்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்றாரு. அதாவது சாமியினுடைய எளிவந்த தன்மை, நீ எதுவுமே செய்ய வேணாங்க, நீ வந்து உண்மையான அன்பு மட்டும் வையன், அதுக்கப்புறம் சாமி தானா வருவாரு அப்படின்ற மாதிரி சொல்றதுதான் இந்த பாடல். போதும், என்ன போதும், காய் கனி இதெல்லாம் வச்சு சாமிக்கு படைச்சாதான் சாமி நமக்கு வருவாரு அப்படின்னா அப்படிலாம் இல்ல. பூ போதும், பூ மலர். அது இல்லையா, பெறாவிடில் பச்சிலை உண்டு, இலைய போடு. அப்புறம் எங்கும் புனல் உண்டு, அப்படி இலையும் கிடைக்கலையா, புனல்னா நீர், நீர் இருக்குல்ல வாரு, கொஞ்சம் வை எடுத்து வை அப்படின்றாரு. ஏதும் பெறாவிடில் நெஞ்சு உண்டு, எதுவுமே இல்லையா, சாமி நினைக்கிற நெஞ்சு இருக்குப்பா, எனக்கு நெஞ்சு இருக்கு, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சுக்கோ. இணையாக செப்பும் சூதும் பெறாமுலை பங்கர். அதாவது செப்புனா கிண்ணம், சூதுன்னா சூதாடுற கருவி, அந்த யூஸ் பண்ற பொருள். அது ரெண்டு மாதிரி இணையாக பெறாத முளை பங்கர், அம்மாவுடைய பங்கர். தென்தோணி பிரேசர் கழுமலநாதர் வண்டின் தாதும் பெறாத அடித்தாமரை சென்று சார்வதற்கு. அதாவது வண்டு தாமரையில என்ன இருக்கும், தேன் இருக்கும், வண்டு கண்டிப்பா வந்து உட்கார்ந்துருக்கும், அதனால மகரந்தம் இருக்கும். ஆனா வண்டின் தாதும் பெறாது அப்படின்னா மகரந்தம் இல்லாத. இந்த இடத்துல அவருடைய தாமரைங்கிறது மலர சொல்லல, அவருடைய பாதம் வந்து தாமரை மாதிரி இருக்கான். அதாவது தேன் மட்டுமே கொண்ட தாமரை மலரை போன்ற அவருடைய அடி சென்று சார்வதற்கு எது போதும், பூ போதும், கிடைக்கலன்னா பச்சிலை போதும், அதுவும் கிடைக்கலன்னா நீர் போதும், அதுவும் கிடைக்கலன்னா நெஞ்சு போதும், மனசு, நமக்கு மனசு இருக்கு அப்படின்றதோட அந்த பாடல் நிறைவு பெறுது. இதை வந்து கொல்லி கவானத்துல பாடிடலாம். திருச்சிற்றம்பலம். போதும் பெறாவிடில் பச்சிலை உண்டு புனல் உண்டு எங்கும், ஏதும் பெறாவிடில் நெஞ்சு உண்டு அன்றே இணையாக, செப்பும் சூதும் பெறாமுலை பங்கர் தென்தோணி புரேசர் வண்டின் தாதும் பெறாத அடித்தாமரை சென்று சார்வதற்கே, அடித்தாமரை சென்று சார்வதற்கே, அடித்தாமரை சென்று சார்வதற்கே. இத்துணை நேரம் அடியனுடைய புலம்பலை கேட்டதற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னன்னா, இந்த பாடல்கள்ல மொத்தம் 12 பாடல்கள். இந்த 12 பாடல்கள் வந்து மும்மணி கோவையில மொத்தம் 30 பாடல்கள். இந்த 30 பாடல்கள்ல 12 பாடல்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்குன்னு பேசணும். பின்னாடி வந்த புலவர்கள் வந்து 13ல இருந்து 30 வரைக்கும் பாடுங்கதா சொல்றாங்க. அது வந்து அதனுடைய பாக்களுடைய அமைப்பும் இந்த பாக்களுடைய அமைப்பு, அதுல கையாளப்பட்ட சொற்கள், இதுல கையாளப்பட்ட சொற்கள் எல்லாமே வந்து வேறு வேறா இருந்திருக்கு. ஸோ அதனால அதை வந்து நம்ம எடுத்துக்க முடியாது, அது ஆய்வுக்குரியது அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த நல்வாய்ப்பினை வழங்கிய நம் தர்மர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மன்றத்தை சேர்ந்த திருமதி சிவ லாவண்யா அருள் அவர்களுக்கும், என்னையும் ஒரு பொருளாக்கி அடியனை பேச வைத்த ஐயாரப்பர் திருமுறை மன்றத்தின் தொண்டர் என்றுதான் சொல்லணும்னு ஐயாவே சொல்லியிருக்காரு. அதனால தலைவர் எப்பவுமே ஐயாரப்பர் தான் சொல்லியிருக்கிறதுனால தொண்டர் முனைவர் கோபார் நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேறு யாருக்காவது நன்றி சொல்ல வேண்டியிருக்கான்னு ஒரு பார்த்துக்கிறேன். சரி, இதுல பண்ணோட பாடியிருக்கேன் என்றாலும் அதுல வந்து நிறைய குறைகள் கண்டிப்பாக இருக்கும். இந்த சிற்றிலக்கியத்தில் உள்ள பாக்களை வந்து பாடலாக பண்ணோட பாடணுன்றது அடியனுடைய விருப்பம். அதுல குறைகள் இருப்பின் அது அடியனையே சாரும், அதில் நிறைகள் இருப்பின்
எனக்கு பண் சொல்லிக் கொடுத்த முனைவர் கோப்பா நல்ல சிவம் ஐயாவையும் எனக்கு அவரை குருவாக அமைத்து தந்த ஐயாரப்பரையும் சேரும் அந்த நிறைகள் எல்லாம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா, அருமையான நன்றி அண்ணா, அருமையான உரை. திருஞான சம்பந்தரையும் தாலிமா நகரையும் கண் முன் கொண்டு வந்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அண்ணா அவர்களின் துவக்கமே நால்வர் தொடியுடன் சிறப்பாக இருந்தது. அருமையாக அண்ணா அவர்கள் ஒவ்வொரு பாடலும் பண்ணோடு பாடி அதற்கு அவர்கள் கொடுத்த விளக்கம் சிறப்பாக இருந்தது. எங்கள் அனைவரையும் இசைமலையில் இணைத்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நன்றி அண்ணா. அண்ணா அவர்களுக்கும் இரண்டு கேட்ட இணை அன்பர்கள் யாவருக்கும் எங்கள் குழு சார்பாக நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லிக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வான பட்டினட்டு பிள்ளையார் திருவிடைமருதூர் மும்மணி கோவை நிகழ்வை காண சாட்டில் கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பில் இணையுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. நன்றி, வணக்கம்.